என்னன்னு கேட்டிங்கன்னா 1984 வந்து நான் வந்து கோயிலாவராசி என்எம்ஆர் ஸ்கூலில் வந்து 8வது முடிச்சுட்டு 9வது வந்து இங்கே வந்து சேர்றேன். அந்த 9வது சேரும்போது எங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்தவம்னா என்ன அப்படி தெரியாத காலத்தில் இந்த ஆலயத்தில் வந்து எங்களுக்கு வந்து சிஸ்டர் மரியமேற்றி வந்து இப்போ வந்து ஜெர்மனை கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து நான் வந்து எத்தனை நாள் பிறகு 40 வருஷம் கழிச்சு இந்த ஆலயத்துக்கு வந்து என்னை கொண்டு வந்த இந்த கர்த்தர் இந்த மாதாவுக்கு வந்து எங்கள் டிஎல்வேணி சாரோ என் சார்பாக வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய மாதா அன்னை தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்ற நிகழ்வு வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேர் திருவிழா வந்து வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம், இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது 1902ஆம் ஆண்டு. 1902ஆம் ஆண்டுலேருந்து வந்து இப்போ வந்து 2024 வந்து 123 ஆண்டு ஆகிறது. அந்த 123 122 ஆண்டுகள் வந்து தெருக்களில் வந்து சப்பரமே சுற்றப்பட்டு வந்திருக்கு. அந்த சப்பரம் சுற்றப்பட்டு வந்ததை வந்து 123 வருஷம் கழிச்சு வந்து ஒரு தேரை கொண்டு வந்து சொல்லி பங்கு தந்தை அவர்களும் இந்த ஆர்சி சபையோட பங்கு தந்தை மண்டல தலைவர் அனைவரும் வந்து இவங்களுடைய முழு பங்களிப்பு அர்ப்பணிப்பு கர்த்தருடைய சித்தம் இது இப்போ நடக்கணுன்றது. ராயப்பன்பட்டியில் வந்து வேதிகளில் தேர் வந்து பவனி வரணுன்றதில் முக்கிய பங்கெடுத்து அதுக்கான வேலைகளை செஞ்சு வந்ததில் வந்து முக்கிய பங்கெடுத்து கிராம தலைவராக இருக்கும் மரியாதைக்குரிய, அதாவது நம்மளுடைய பள்ளி தாளாளர் மரியாதைக்குரிய பிரவரன் ஐயா அவர்களும், அதுக்கடுத்து வந்து முக்கியமானவர் இருக்கார். இப்போ நம்ம சொல்ல இப்போ வந்து நம்ம பள்ளி தாளாளரோட முக்கிய பங்கு என்னன்னு பாருங்கள். அவர் வந்து இந்த தேர் வந்து வரணும், இது வந்து சிறப்பாக நடக்கணும், கர்த்தர்கிட்ட வந்து எல்லாருமே அன்னைகிட்ட அருள் ஆசி பெறணும், அந்த பனிமய மாதாவோட அருளாட்சி கிடைக்கின்றதுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தங்க தமிழ்சன் அவர்களையும், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் அனைவரையும் வந்து இங்கே வரவழைச்சு அது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து முக்கியம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் வந்து இந்த கிராம தலைவர் அவர் போக அடுத்து வந்து நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பிஜிஏ குரூப்போட வந்து தலைவர் வந்து மரியாதைக்குரிய ஐயா பால்ராஜ் அவர்கள் வந்து இதில் வந்து முக்கிய பங்கெடுத்திருக்காங்க. வர்றவங்களுக்கு வந்து அதாவது 2 பேருமே 2 கண்கள் போல் இந்த ஆலயத்தை வந்து சிறப்படைய மக்கள் வரணும். அதேமாரி வந்து அனைத்து சமுதாய மக்களையும் வரவேற்று கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி ஐயா பிடிஆர் குடும்பத்தாரையும் வரவேற்றாங்க. அதுக்கடுத்து பழைய எம்எல்ஏ, அதாவது முன்னாள் 4 முறை கம்பம் சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்தார் மரியாதைக்குரிய வந்து கம்பம் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களே வரவேற்று வந்தாங்க. இந்த பிடிஆர் குடும்பத்துக்கு வந்து மாலை மரியாதையெல்லாம் செலுத்தி வரவேற்கிறாரு. அதே போல் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், பிடிஆர் குடும்பமாக இருக்கட்டும், அனைவரையும் வந்து அழைத்து வந்து மிகவும் உபசரிப்போடு காமிச்சதில் கிராம தலைவராக இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், 2 பேருக்குமே வந்து சமபங்கு இருக்குது. இந்த 2 பேரும் சமபங்கில் வந்து மக்கள் பணிகளையும் சரி தன்னுடைய அர்ப்பணிப்பை வந்து எவ்வளவு பண்ணியிருக்கான்றதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. அதை தான் பார்க்குறோம். பாருங்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தங்க தமிழ்சன் அவர்கள் வந்து வடம் பிடிச்சி அந்த தேர் இழுக்க போகிறாரு. அவருக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக வந்து மரியாதை செய்யப்படுகிறது. அந்த நிகழ்வத்தை இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும், கம்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓஆர் ஐயா அவர்களும், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து இப்போ தேரலைக்கு போகிறாங்க. அங்கே வருகிறது அனைவரையும் வந்து வருகிறாரு. அதேமாரி காவல்துறையாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அதாவது அந்த உபசரிப்புன்றது அந்த குடும்பத்துக்கான பண்பாத்தே இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த ஏன்னா அவங்க வந்து வளர்ந்த விதம், படித்த விதம், அவங்களுக்கு வந்து இந்த உபசரிப்பு கூட்டு போடுறத மிகவும் வந்து அனைவரையும் வந்து ஒரு கவர்ந்ததாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாற இடம் தருவேன் என்று வசனம் போல் இது அனைவரையும் வந்து அன்போடு உபசரித்து அவங்கள வந்து ஒன்று அதாவது பாருங்கள், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் இந்நாள் அனைவரையும் ஒரு இடத்துல வந்து ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து வரவேற்று அந்த தேர் திருவிழாவுக்கு அந்த தேரை வடம்பிடிச்சு இழுக்கிறதுக்காக கொண்டு போகிற நிகழ்வு வந்து இது வந்து கடவுளோட கிருபை. அந்த கிருபையினால் மட்டும்தான் முடியும். ஒரே இடத்துல வந்து கிராம தலைவராக இருக்கட்டும்,
ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைவரையும் உபசரித்து அந்த தேர் திருவிழாவுக்காக அழைச்சிட்டு போகிறது. இது பனிமய மாதா அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நன்றியை வந்து செலுத்துவோம். கிராம தலைவரும் ஊராட்சி மன்ற தலைவரும் பங்கு தந்தை ஆகியோருடைய உபசரிப்புக்காகவே அனைவரும் வந்து இந்த ஊரில் வந்து விசேஷம் நடக்கிறதுக்கு வந்து இந்த தேர் திருவிழா நடக்கிறதுக்கு வந்து இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீம், அதாவது சாதி ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் பிரமிழ கல்லர், மறவர், அதாவது எந்த சமுதாயமாக இருந்தாலும் அனைவரும் தங்களுக்கு வந்து வரவேற்புக்கான ஒரு பதாகையை வச்சு வரவேற்றாங்க. அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. தங்க மயில் விளம்பரம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறது பனிமய மாதா தேர் திருவிழாவுக்கு வந்து மிகவும் சிரத்தை எடுத்து வேலை செய்த அந்த தேரை செஞ்ச மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களுக்கு பாராட்டுகளுக்கு இதுக்கு வந்து பனிமலர் குரூப் வந்து முக்கிய பங்கெடுத்துட்டாங்க. தேர் பவனி வரும் அந்த நிகழ்வை பார்க்குறதுக்காக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை. இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு புனித அலெக்சியஸ் பள்ளி மேல்நிலைப் பள்ளியோட வந்து ஆசிரியர். இந்த ஆசிரியர் வந்து எங்களுடைய வந்து பள்ளி தோழன். அந்த தோழன் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. அதை காட்டிலும் வந்து அந்த அன்னை மரியாளுக்கு வந்து என்ன நம்ம நன்றி சொல்கிறோம்னா, அவர் குடும்பத்தோடு கலந்துட்டார். அவர் குடும்பத்தையும் நம்ம வந்து சேர்ந்து இந்த ஒரு கூட்டத்தில் வந்து இந்த தேர்ப்பவனியில் வந்து சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கு வந்து எங்கள் டியூல் டெய்லி சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தேருக்கான நம்முடைய தேர்ப்பவனிக்கான முதல் மணி ஒழிக்கப்படுகிறது. எனவே தென் மாவட்டத்திலே 23 ஆண்டு கழித்து ஒரு ஆலயத்தில் வந்து தேர் பவனி நடைபெறும். இது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது. இந்த தேர் பவனி சிறப்பாக நடைபெற்ற உதவிய அந்த கர்த்தருக்கும் அன்னை மரியாளுக்கும் கோடான கொடி சொல்கிறோம். அதே போல் வந்து தங்களது பங்களிப்பு வழங்கிய அனைத்து நல்ல உறவுகளுக்கும் டிஎல்பி சார்பாக வந்து நன்றி தெரிவிக்கிறோம். அதே போல் வந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கும் கிராம தலைவருக்கும் நம்ம இளைஞர் பௌஸ்தினார் அன்பியம் பல்லோட்டை அன்பியம் பன்னியமாத அன்பியம் உறுப்பினர்கள் நம்ம உறுப்பினர் கபிலன் நிற்கிறாரு. அவரை உள்ள போவோம். நம்ம இளைஞர் பௌஸ்தினார் சுதாஸ் காலேஜில் படிக்கிறதோட